அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம அகாடமி சார்பா வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்க்கு மேத்ஸுக்கான வீடியோ கிளாஸ் கண்டக்ட் பண்றதா ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு டே 1 நம்ம முதல் கிளாஸா பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய சம்ஸ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம எதுக்காக முதல்ல பெர்சன்டேஜ கம்ப்ளீட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னா, நமக்கு பெர்சன்டேஜ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலாஸுமே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். நம்ம இந்த டாபிக்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு பர்சன்டேஜுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம அகாடமியுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, நம்ம டைரக்டா சம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துட்டோம்னா பின்னங்களை சதவீதங்களாக மாற்றுதல் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிராக்ஷனை நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு ஃபிராக்ஷனை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவை 100ஆல மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க போதும். ஃபிராக்ஷனை நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டோம்னா 1/5 சதவீதமாக எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/5 இன்ட்டு 100. ஓகேவா? 5ஆல 100 நம்ம டிவைட் பண்ணா 20 கிடைக்கும். 1ஆல 20 மல்டிபிள் பண்ணா 20%. அவ்வளவுதான். அடுத்து இரண்டாவது சம் 7/4 சதவீதமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 7/4 இன்ட்டு 100. ஸோ அப்ப சதவீதமா மாத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப 4ஆல 100 டிவைட் பண்ணா நமக்கு 25. 7ஆல 25 மல்டிபிள் பண்ணா 175%. அடுத்து மூணாவது சம் மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 20ல 5 மணிகளுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பின்னத்தை சதவீதமா மாத்துறதுக்கு 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப இந்த 0க்கு இந்த 0 நம்ம அடிச்சுக்கலாம். 2ஆல 10 டிவைட் பண்ணா 5 கிடைக்கும். 5ஆல 5 மல்டிபிள் பண்ணா நமக்கு 25. அப்ப 25%. ஸோ ஈஸியா தானே இருக்கு. ஜஸ்ட் 100ஆல மல்டிபிள் பண்ணா போதும், நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அடுத்த நாலாவது சம் 23/30 சதவீதமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 23/30 இன்ட்டு 100. ஜஸ்ட் இந்த 0க்கு இந்த 0 அடிச்சுக்கலாமா? இப்ப 3ஆல நம்ம பொதுவான எண்ணை டிவைட் பண்ண முடியாது. அதனால 23 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணா நமக்கு 230. அடுத்து 3ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, 3ஆல டிவைட் பண்ணலாமா? சோ 23 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 7 3 21 கிடைக்கும். அப்ப பேலன்ஸ் 2. அப்ப 20ல எத்தனை டைம் 3 இருக்குன்னு பார்த்தா 5 3 15, 6 3 18. அப்ப 6 டைம். அடுத்து பேலன்ஸ் 2, அடுத்து 3. சோ உங்களுக்கு இப்படி டிவைட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எப்பவும் போல நார்மலாவே டிவைட் பண்ணலாம். பார்த்துட்டோம்னா 230 3ஆல நம்ம டிவைட் பண்ணணும். சோ 23ல 3ங்கிறது எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 7 3 21. அப்ப 7 டைம். அடுத்து 23க்கு 21க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 2. அடுத்து மேல இருக்கக்கூடிய 0 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்து இப்ப 3ங்கிறது 20ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 5 3 15, 6 3 18. அப்ப 6 டைம். அடுத்து பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 2. அப்போ நமக்கான வேல்யூ பார்த்துட்டோம்னா 76 மீதி 2 அடுத்து 3. அப்ப 76 2/3%. ஓகே, இப்ப நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு 4 சம்ம பிராக்டிஸ் ஃபிராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு 6 சம் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சால்வ் பண்ணிடலாமா? இப்ப 1/20 அடுத்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல மல்டிபிள் பண்ணணும். 20ஆல 100 அடிச்சா நமக்கு 5. அப்போ 1 இன்ட்டு 5 5%. அவ்வளவுதான். அடுத்து அதே போல 13/25 கொடுத்திருக்காங்க. அப்ப 100ஆல மல்டிபிள் பண்ணணும். 25ஆல 100 அடிச்சா நமக்கு 4 டைம். 13 இன்ட்டு 4. சோ 13 இன்ட்டு 2 பண்ணா 26. அப்ப 52%. ஓகே தானே? அடுத்து
45 டிவைட் பை 50. அப்ப இன்ட்டு 100. 50ஆல அடிச்சா நமக்கு 2 டைம். 45 2ஆல மல்டிபிள் பண்ணா 90. அப்ப 90%. அடுத்து 18 டிவைட் பை 5ன்னு இருக்கு. அப்போ பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதுக்கு 100ஆல மல்டிபிள் பண்ணணும். 5ஆல 100 அடிச்சா நமக்கு 20. அடுத்து 2ஆல 18 மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 36. அப்ப 20ஆல பண்ணும்போது 360. அப்ப 360%. அடுத்து 27 பை 10ன்னு இருக்கு. அப்ப மல்டிபிள் பண்ணணுமா? சோ 100 மல்டிபிள் பண்ணணும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 27 10ஆல மல்டிபிள் பண்ணா 270%. அடுத்து 72 டிவைட் பை 90ன்னு இருக்கு. 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 9ஆல 72 நம்ம அடிச்சோம்னா எத்தனை டைம் கிடைக்கும்? சோ 8 டைம். அடுத்து 8ஆல 10 மல்டிபிள் பண்ணும்போது 80. அப்ப 80%. அவ்வளவுதான். சோ இப்போ ஃபிராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு 4 சம் பார்த்தோம். அடுத்து பிராக்டிஸ் பண்ணனது ஒரு 6 சம்னு மொத்தமா ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி பின்னத்தை எப்படி சதவீதமா மாத்தணும்னு நம்ம பார்த்திருந்தோம். இப்ப சதவீதத்தை பின்னமா எப்படி மாத்தணும்னு பார்க்கலாம். நமக்கு சதவீதத்தை பின்னமா மாத்துறதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவை 100ஆல டிவைட் பண்ணிட்டா போதும், நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, கால்குலேட் பண்ணலாமா? இப்ப 60% கொடுத்திருக்காங்க. அப்ப பின்னமா சேஞ்ச் பண்றதுக்கு 100ஆல டிவைட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 10 2ஆல அடிச்சா நமக்கு 5 டைம். 6 2ஆல அடிச்சா 3 டைம். இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்ப 3/5. அடுத்து 125 கொடுத்திருக்காங்க. அதை 100ஆல டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணலாமா? 25ஆல அடிச்சா நமக்கு 5 டைம். 100 25ஆல அடிச்சா நமக்கு 4 டைம். சோ அப்ப 5/4. அடுத்து 3/5ன்னு கொடுத்திருக்காங்க. 3 5. ஓகேவா? சோ அடுத்து நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது எப்பவுமே 100ஆல டிவைட் பண்ணணும். அதனால 5 into 100. ஓகேவா? இப்ப நம்ம 3ங்கிறது பொதுவான எண்ணால டிவைட் பண்ண முடியாது. அதனால அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 3/500 கிடைக்குமா? ஓகே, 3/500. அடுத்து சோ 4வது பார்த்துட்டோம்னா 15/10% சொல்லியிருக்காங்க. அப்ப 15 டிவைட் பை 10 into 100. ஏன்னா சதவீதம்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, இப்ப பொதுவான எண்ணால கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா 5ஆல கேன்சல் பண்ணா 3 டைம். இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 2 டைம். அவ்வளவுதான், இதுக்கு மேல பண்ண முடியாது. அப்ப 3/200 கிடைக்குமா? சோ அதாவது 3/200 கிடைக்குமா? அவ்வளவுதான். அடுத்து கடைசி. சோ இங்க பாத்துட்டோம்னா கலப்பு பின்னத்துல இருக்கு. அதை நம்ம பின்னத்துக்கு மாத்தணும். அப்ப 78ங்கிறது 3ஆல மல்டிபிள் பண்ணா 60. அடுத்து 24. அப்ப 25. அப்ப டோட்டலா 85 ஆகுமா? சோ 60. அடுத்து 24ங்கும் போது 84. அடுத்து மேல இருக்கக்கூடிய 1ங்கும் போது 85. அடுத்து கீழே 3 இருக்கு. அடுத்து into 100. ஓகே, டிவைட் பண்ணலாமா? சோ எப்படி டிவைட் பண்ணலாம்? நார்மலா 5ஆலேயே அடிச்சுக்கலாம். 5ஆல அடிச்சா நமக்கு 20 டைம். 85 5ஆல அடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 50. அடுத்து 7 டைம்னா 35. அப்ப 17. அடுத்து அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்மளால பொதுவான எண்ணால டிவைட் பண்ண முடியாது. அப்ப 3 into 20 மல்டிபிள் பண்ணா 60. அப்ப 17 into 60. 17 டிவைட் பை 60. அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம பர்சன்டேஜ் எப்படி பின்னமா சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு 5 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 6 சம் பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 5 சம்ம பேஸ் பண்ணி நீங்க இப்ப கொடுத்திருக்கக்கூடிய 6 சம்ம நீங்க சால்வ் பண்ணுங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணிடுவேன். ஜஸ்ட் நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் உங்களுக்கு அந்த சம் பிராக்டிஸ் சால்வ் பண்ண தெரியுதான்னு நீங்க கத்துக்கலாம். அடுத்து சோ 50%. அப்ப டிவைட் பை 100 அடிச்சோம்னா 1 2. அப்போ 1/2 கிடைக்குமா? அடுத்து 75னா டிவைட் பை 100. சோ அப்ப அடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 25ஆல அடிச்சா 3. 25ஆல அடிச்சா 4. அப்ப 3/4. அடுத்து 250. அப்ப டிவைட் பை 100. 50ஆல அடிச்சா நமக்கு 5. 50ஆல அடிச்சா 2. அப்ப 5/2.
அடுத்து இங்க கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்ப பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ணணும். 5ஆல 30 மல்டிபிள் பண்ணா நமக்கு 5 15, மேல இருக்கக்கூடிய 1 பிளஸ் பண்ணா 151. அடுத்து கீழே 5 இருக்கறனால 5 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணணும். சோ 5 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? சோ பாத்துட்டோம்னா 5 100ஆல பண்ணா டைரக்டா 500ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 151ங்கிறது நம்ம 500ஆல டிவைட் பண்ண முடியாது. அதனால அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து 7 டிவைட் பை 20ன்னு இருக்கு. அப்ப இன்டூ 100. சோ அப்போ டிவைட் பண்ணலாமா? 7ங்கிறது நமக்கு இதால டிவைட் பண்ண முடியாது. அதனால அப்படியே எடுத்துக்கலாமா? அப்ப 7 டிவைட் பை 2000 கிடைக்குமா? ஏன்னா 20ய நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 2000 கிடைக்கும். அப்ப 7 பை 2000. அடுத்து 90%. 90%த்தை நம்ம பின்னமா மாத்தணும். சோ எப்படி பண்ணலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இப்ப காமனா பொதுவான எண்ணால டிவைட் பண்ண முடியாது. அப்போ 9 பை 10 தான் இதுக்கான ஃபிராக்ஷன் வேல்யூ. அவ்வளவுதான். ஓகே, ஆல்ரெடி நம்ம பின்னத்தை எப்படி சதவீதமா மாத்தணும்னு ஒரு 10 சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்ப சதவீதத்தை எப்படி பின்னமா மாத்தணும்னு ஒரு 11 சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் ஒரு 21 சம்ஸ் ஆச்சு. அடுத்து ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினால் அதனை சதவீதமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5ல ஒரு நபருக்கான சதவீதம் எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ 1/5 இன்ட்டு 100. சோ அடிச்சோம்னா நமக்கு 20. அடுத்து 1ஆல மல்டிபிள் பண்ணா 20%. சோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி தான் பார்க்கணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. ஏன்னா 5ல ஒரு பங்கு 5ல ஒரு பங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 100ல 5ல ஒரு பங்கு எவ்வளவுன்னு பார்த்தா 20%. அவ்வளவுதான். சோ இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். நீங்க எடுத்து எழுதிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா 5ல ஒரு பங்குங்கிறது 20% தான். அடுத்து அதே 4 பங்குன்னா 25%. அடுத்து 7வது சம். ஒரு அரசு உயர்நிலை பள்ளியை சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காணவும் சொல்லியிருக்காங்க. அதாவது 75ல 72 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு 75ங்கிறது 100% அப்படின்னா 72ங்கிறது எத்தனை சதவீதம்? சோ இந்த கான்செப்ட் படி பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டிவைட் பண்ணணும். அடுத்து கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஓகே, டிவைட் பண்ணலாமா? 25ஆல் அடிச்சா நமக்கு 3 டைம். 125ஆல் அடிச்சா நமக்கு 4 டைம். அடுத்து 3ஆல 72 நம்ம டிவைட் பண்ண எத்தனை டைம் கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 20 டைம்னா 60. அடுத்து 4, அப்ப 24 டைமா? சோ 3ஆல 72 அடிச்சு 24. அப்ப 24 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணணும். சோ 4 டைம்னா 80. அடுத்து 16. அப்ப 97%. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து அடுத்து 8வது சம். 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதங்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 50 ஸ்டூடெண்ட் பார்த்துட்டோம்னா, அதாவது 50 மாணவர்கள் 100% அப்படின்னா 28 மாணவிகள் எத்தனை சதவீதம்? சோ ஜஸ்ட் நம்ம யாராவது ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சா போதும். நம்ம 100ல இருந்து அந்த சதவீதத்தை மைனஸ் பண்ணும்போது இன்னொரு நபருக்கான பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஜஸ்ட் 50ஆல 100 அடிச்சா 2 டைம். அடுத்து 28 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 40, அது 16, 56% கிடைக்குமா? அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய மாணவிகள் பார்த்துட்டோம்னா 56%. அப்ப 100ல இருந்து 56 மைனஸ் பண்ணும்போது 44% கிடைக்குமா? சோ அந்த 44% பார்த்துட்டோம்னா மாணவர்களுக்கானது. ஓகேவா? யாராவது ஒருத்தருக்கு நீங்க கால்குலேட் பண்ணா போதும். அடுத்து 100%ல அதை மைனஸ் பண்ணும்போது இன்னொரு நபருக்கு அந்த சதவீதம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. அப்ப
100%ங்கிறது 560. அப்ப 560ங்கிறது 100% அப்படின்னா அவசரப்பட்டு நீங்க 370க்கு எழுதிடாதீங்க. அது கொஞ்சம் கால்குலேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா சிறுமிகளுடைய சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப 560ல 370 ஸ்டூடெண்ட் பார்த்துட்டோம்னா சிறுவர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்கள மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சிறுமிகள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுமா? அப்ப 560ல 370 மாணவர்களை மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 40, அடுத்து ஒரு 200, 240. அப்ப 240 மாணவர்களுக்கான சதவீதம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணா போதுமா? சோ கால்குலேட் பண்ணிடலாமா? சோ பார்த்துட்டோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். அடுத்து சோ 4ஆல் அடிச்சா 5 6 24. அடுத்து இங்க 4ஆல் அடிச்சா நமக்கு 13. சோ 14 கிடைக்கும். அடுத்து மறுபடியும் பார்த்துட்டோம்னா வெண்டல் அடிச்சா நமக்கு 3, இங்க வெண்டல் அடிச்சா 7. அவ்வளவுதான். இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. அப்ப டைரக்டா மல்டிபிள் பண்ணா 300 டிவைட் பை 7ன்னு கிடைக்குமா? சோ இந்த 300 டிவைட் பை 7 நம்ம ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? சோ 30 நம்ம 7ஆல டிவைட் பண்ணா 4 டைம்னா 28. அடுத்து பேலன்ஸ் 2. அடுத்து 20னா 2 டைம்னா 14, பேலன்ஸ் 6. அடுத்து 7. சோ 42 6/7% எழுதலாம். அது இல்லாம உங்களுக்கு ஆப்ஷன்ல டைரக்டா பாயிண்ட்ல பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்கன்னா அப்ராக்சிமேட்டா 42. சோ 42.85 சம்திங் கிடைக்கும். ஓகேவா? சோ ஆன்சர் என்னன்னு பாத்துக்கலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துட்டோம்னா 42.86%. ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து சிந்திக்கன்னு சொல்லி ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதையும் பார்த்துக்கலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.01க்கும் 1%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 1% நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துலாம். சோ 1% நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண 100ஆல டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10ஆல டிவைட் பண்ணா 0.1 கிடைக்கும். 100ஆல டிவைட் பண்ணும்போது 0.01 கிடைக்கும். சோ அப்ப டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. சோ வித்தியாசம் பார்த்துட்டோம்னா இல்லை, இல்லைன்னா 0. அடுத்து ஆயத்த கடையில் 50% தள்ளுபடி காட்டும் பலகை இருக்கிறது. எல்லாமே அதன் அசல் விலையில் பாதி என்பதை பெரும்பாலான மக்கள் உணர்வார்கள் எனில் அது உண்மையான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு துணி கடையில 50%க்கான போர்டு வெளியே வச்சிருக்காங்க. அப்ப அதை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அந்த கடையில அங்க இருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் 50% தள்ளுபடியில கொடுக்குறாங்க போல அப்படிதான் நினைப்பாங்க. அதனால அது உண்மையான்னு கேட்டிருக்காங்க. அப்ப உண்மைதான். ஓகே, அடுத்து சோ உங்களுக்கு இதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்காக கொடுத்ததுதான். இதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இப்படி படத்தை போட்டு அதுல உட்காந்து கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை பின்னமா சதவீதம் எல்லாம் மாற்ற சொல்லி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து டைரக்டா 4வது சம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு பின்னத்தையும் நமக்கு சதவீதமா மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சதவீதமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இன்டு 100. சோ சால்வ் பண்ணலாமா? ஜஸ்ட் 50ஆல அடிச்சா 2. அப்ப 36 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 72%. ஓகேவா? அடுத்து 81 டிவைட் பை 30ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 3ஆல 81 நம்ம டிவைட் பண்ணணும்னா எத்தனை தடவை கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 20ன்னா 60, அடுத்து 7 3 21, அப்ப 81. அப்ப 27 டைம். அப்போ 27 10ஆல மல்டிபிள் பண்ணா 270. அடுத்து 42 டிவைட் பை 56, அப்ப இன்டு 100. சோ டிவைட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா எத்தனை டைம் கிடைக்கும்?
42ங்கிறது இல்ல நீங்க 2ஆல டிவைட் பண்ணாலும் ஓகே தான். 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 28. இங்க பார்த்துட்டோம்னா 21. அடுத்து 7ஆல அடிச்சோம்னா நமக்கு 4 டைம், 7ஆல அடிச்சா 3 டைம். அவ்வளவுதான். இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. அப்ப 4ஆல 100 அடிச்சோம்னா நமக்கு 75. 3ஆல 75 மல்டிபிள் பண்ணா 75%. அவ்வளவுதான். அடுத்து இங்க கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்ப 4ஆல 2 மல்டிபிள் பண்ணா 8. 8 பிளஸ் 1 9 டிவைட் பை 4. அடுத்து 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 100ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 4ஆல அடிச்சா 25. அப்போ 9ஆல 25 மல்டிபிள் பண்ண எவ்வளவு? 10ஆலன்னா 250. அப்போ 9 டைம்னா 225. ஸோ அப்ப 225%. அடுத்து இங்க 3/5 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பின்னத்துக்கு சேஞ்ச் பண்ணா 5ஆல 1 மல்டிபிள் பண்ணா 5. அடுத்து மேல இருக்கக்கூடிய 3 பிளஸ் பண்ணா 8. 8/5 டிவைட் பை 100. சரி, இன்டூ 100. 5ஆல அடிச்சா 20. 8ஆல 20 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 80. சரி, 2 டைம்னா 14. அப்ப 160. அப்ப 160%. அவ்வளவுதான். அடுத்து அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 500க்கு 436 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்ப இன்டூ 100. ஸோ 2 அடிச்சிடலாமா? இப்ப 436 5ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தலாம். ஸோ நீங்க நார்மலா டிவைட் பண்ணாலும் ஓகே தான், இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் மாதிரி பண்ணாலும் ஓகே தான். ஸோ 5 8 40. அப்ப 8 டைம். அடுத்த பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 3. அப்ப 36ல நமக்கு 7 5 35. அப்ப 7. அப்ப பேலன்ஸ் 1. அடுத்து 5. ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 87. சரி, 87 1/5%. இல்ல உங்களுக்கு டைரக்டா டெசிமல்ல கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டா என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 87. அடுத்து 1/5 இருக்கிறதுனால 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப 87.2%. அடுத்து பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சதவீதத்தை நம்ம பின்னமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? 100ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ 100ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல பொதுவான எண்ணால டிவைட் பண்ண முடியாது. அப்ப நமக்கான ஆன்சர் 21/100. ஓகேவா? அடுத்து 93.1 கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம 100ஆல டிவைட் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாயிண்ட்ல இருக்கிறதுனால இதை 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 931 கிடைக்கும் இல்லையா? சோ அப்ப நம்ம 100ஐயும் 10ஆல மல்டிபிள் பண்ணா 1000. இப்ப நமக்கு பொதுவான எண்ணால டிவைட் பண்ண முடியாது. அப்ப நமக்கான ஆன்சர் 931 டிவைட் பை 1000. ஓகேவா? அடுத்து 151. இதவும் நம்ம பொதுவான எண்ணால டிவைட் பண்ண முடியாது. அப்ப நமக்கான ஆன்சர் 151 டிவைட் பை 100. அடுத்து 65 டிவைட் பை 100. ஸோ இதை நம்ம 5ஆல கேன்சல் பண்ண முடியும். 5ஆல அடிச்சா நமக்கு 20 டைம். இங்க 5ஆல அடிச்சா நமக்கு 10 டைம்னா 50. அடுத்து 3 டைம்னா 15. ஸோ அவ்வளவுதான். 13 டிவைட் பை 20. இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்ப அவ்வளவுதான். அடுத்து ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா 0.64. இதை நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 64 கிடைக்குமா? அடுத்து அதே போல கீழையும் நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப 100 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 10,000 கிடைக்குமா? ஓகே, இது பார்த்துட்டோம்னா கொஞ்சம் டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டிவைட் பண்ணலாமா? இப்ப 64 நம்ம 2ஆல அடிச்சா 32. அதே மாதிரி 10,000 2ஆல அடிச்சா 5000. அடுத்து 32 2ஆல அடிச்சா நமக்கு 16. 5000 2ஆல அடிச்சா 2500. மறுபடியும் 2ஆல அடிச்சா 8. மறுபடியும் 2ஆல அடிச்சா நமக்கு 1250. மறுபடியும் 2ஆல அடிச்சா 4. மறுபடியும் 2ஆல அடிச்சா 625. ஸோ இப்ப 5ங்கிறது நமக்கு 4ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்ப ஃபைனல் வேல்யூ 4/625. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நீங்க பார்த்ததும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம்.
நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த சம் பார்க்க ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒன் டைம் அந்த சம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால எக்ஸாம்ல அந்த சம்மை ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து 7வது சம். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினால் அதில் 10 முட்டைகள் கெட்டு விட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டசன் அப்படின்னா 12, அப்ப 5 டசன் அப்படின்னா 60 முட்டைகள். அதுல 10 முட்டை கெட்டு போச்சு. அதுல நல்ல முட்டைகளோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. 60ல 10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 50. அப்ப சதவீதம் கால்குலேட் பண்றதுக்கு இன்டூ 100. ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து 2ஆல் அடிச்சா 3 டைம், 2ஆல் அடிச்சா 5 டைம். சோ இப்ப பொதுவான என்னால டிவைட் பண்ண முடியாது. அப்ப 5ஆல மல்டிபிள் பண்ணா 750 டிவைட் பை 3ன்னு கிடைக்குமா? சோ இப்ப நம்ம டிவைட் பண்ணிடலாமா? ஏன்னா நமக்கு சதவீதம் தானே கேட்கறாங்க. சோ சதவீதம் கேட்டா எப்படி டிவைட் பண்ணணும் பார்த்துட்டோம்னா, 3ங்கிறது 75ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 7 3 21, 8 டைம்னா 24, பேலன்ஸ் 1. அப்ப 10ல 3ங்கிறது 3 டைம், அடுத்து பேலன்ஸ் 1. அப்ப 83 1/3% இல்லையா? இல்ல உங்களுக்கு டைரக்டா அது பர்சன்டேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும்னு பார்த்துக்கலாமா? சோ நமக்கு 1/3 அப்படின்னா நமக்கு 83.33 சம்திங் அப்படிதான் கிடைக்கும். ஏன்னா நம்ம 100 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு 33.3 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். அதே போல 1 நம்ம 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.33 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு தேர்வில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக. அப்ப 48% பின்னமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கக்கூடிய பர்சன்டேஜ 100ஆல டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணனா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா, 2ஆல் அடிச்சா 50, 2ஆல் அடிச்சா நமக்கு 24, மறுபடியும் 2ஆல் அடிச்சா 25, மறுபடியும் 2ஆல் அடிச்சா 12. அவ்வளவுதான். 25 12ங்கிறத டிவைட் பண்ண முடியாது. அப்ப 12/75. சோ அவ்வளவுதான் பின்னம். அடுத்து ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1 மந்த்துக்கு அவர் 7500 சேலரி வாங்குறாங்க. அதுல அவர் 25% சேமிப்பு பண்றாரு. அதுல அதுக்கான அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? சோ இந்த சம்ம நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப 100% அப்படின்னா 7500. ஓகேவா? அப்ப 50%, அதாவது இதுல பாதி எவ்வளவுன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 3500, 3750 கிடைக்குமா? அடுத்து 50%ல பாதி 25%. அப்ப 25% எவ்வளவுன்னு பார்த்துட்டோம்னா 3500ன்னா நமக்கு 1750. அடுத்து 250ன்னா அப்ப 1875 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ அவர் சேமிப்பு தொகை பார்த்துட்டோம்னா 1875. ஓகே, இது நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்றது. இல்ல இன்னொரு டைப்பாவும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அது பார்த்துட்டோம்னா சோ இன்னொரு டைப் மெத்தட்லயும் பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் வருதோ நீங்க அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கோங்க. நமக்கு 100% அப்படின்னா 7500. ஓகேவா? அதுல 25% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? ஜஸ்ட் இந்த 2 அடிச்சிடலாமா? 25ஆல 75 மல்டிபிள் பண்ணணும். 2ஆல 75 மல்டிபிள் பண்ணா 150. அப்ப 20ஆல பண்ணும்போது 1500. அடுத்து 5ஆல 75 மல்டிபிள் பண்ணணும். சோ 5 நமக்கு 2ஆல பண்ணா 150. அப்ப 4ஆல பண்ணும்போது 300. அப்ப 5ஆல பண்ணும்போது 375. சோ அப்ப டோட்டலா 1875 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஓகே, அவ்வளவுதான். கடைசி 3 சம். அடுத்து தென்றல் தனது வருமானத்தில் 4ல் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4ல ஒரு பங்கு சேமிக்கிறாங்க.
அப்ப 4ல ஒரு பங்கு சேமிச்சா இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 100ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப 4 பங்கு 100ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா 25%. அவ்வளவுதான். அடுத்து கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ அப்ப 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, அதாவது 25க்கு. அப்ப சதவீதம் கால்குலேட் பண்றதுக்கு இன்டூ 100. ஜஸ்ட் 25ஆல அடிச்சா நமக்கு 4 டைம். 15 4ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்ல 40, 5 டைம்ல 70. அப்ப டோட்டலா 60%. சோ பாத்துட்டோம்னா 25, 60. அடுத்து 0.07% என்பதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சதவீதத்தை கொடுத்துட்டு அதை ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. அப்ப டெசிமல் இருக்கனால ஜஸ்ட் இந்த வேல்யூவை நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 7 கிடைக்கும். நம்ம பர்சன்டேஜை 100ஆல டிவைட் பண்ணுவோமா? அதாவது ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு 100ஆல டிவைட் பண்ணுவோம். நம்ம மேல 100ஆல மல்டிபிள் பண்ணதுனால 100ஆல 100 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 10,000 கிடைக்குமா? அப்ப நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, இப்ப நம்ம 2 மாடல் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து 3வது மாடல். தசம எண்களை சதவீதமாக மாற்றுதல் சொல்லியிருக்காங்க. சோ தசம எண்களை சதவீதமா மாத்துறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவை 100ஆல மல்டிபிள் பண்ணிடுங்க போதும். சோ 100ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? சோ 10ஆல பண்ண 8.5, 100ஆல பண்ணும்போது 85. ஓகேவா? சோ அப்ப பர்சன்டேஜ் தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 85%. அடுத்து 0.05 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணணும். சோ 10ஆல பண்ணா 0.5, 100ஆல பண்ணும்போது 5%. அடுத்து 0.3. சோ 100ஆல மல்டிபிள் பண்ணணும். 10ஆல பண்ணா நமக்கு 3% கிடைக்கும். 100ஆல பண்ணும்போது 30%. அடுத்து 0.025. சோ 100ஆல மல்டிபிள் பண்ணணும். 10ஆல பண்ணா நமக்கு 0.225 கிடைக்கும். சரி, நமக்கு 10ஆல 0.025 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 0.25 கிடைக்கும். அடுத்து 100ஆல பண்ணும்போது 2.5 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 2.25 கொடுத்திருக்காங்க. 2.25 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 10ஆல பண்ணா 22.5 கிடைக்கும். 100ஆல பண்ணும்போது 225%. அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்பவுமே ஈஸி தான். ஆனா இதுலயே மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால ஒன் டைம் நீங்க பிராக்டிஸ் பண்றதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அடுத்து உங்களுக்கு ஒரு 5 சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு 4 சம் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? நமக்கு 0.25 கொடுத்திருக்காங்க. அப்ப 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 25% கிடைக்குமா? அடுத்து நமக்கு 0.07 கொடுத்திருக்காங்க. அப்ப 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 7% கிடைக்கும். அடுத்து 0.18 100ஆல மல்டிபிள் பண்ணா 80%. அடுத்து 0.375 கொடுத்திருக்காங்க. 100ஆல பண்ணும்போது 37.5 கிடைக்கும். அடுத்து 3.75 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 375% கிடைக்கும். அவ்வளவுதான். சோ ரொம்பவுமே ஈஸி தான். ஆக மொத்தம் நம்ம டெசிமல்ல இருந்து எப்படி பர்சன்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு இதுலயும் ஒரு 10 சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து தசம எண்களை சதவீதங்களாக மாற்றுவது நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான் தசம எண்களை எப்படி சதவீதமா மாத்தணும்னு இப்பதான் பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை பார்க்கலாம். சோ இப்ப சதவீதத்தை எப்படி தசம எண்ணா மாத்தணும்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தசம எண்ணை எப்படி சதவீதமா மாத்தணும்னு பார்த்தோம். இப்ப சதவீதத்தை எப்படி தசம எண்ணா மாத்தணும்னு பார்க்கலாம். ஓகே, 58% கொடுத்திருக்காங்க. அப்ப 100ஆல டிவைட் பண்ணணும். சதவீதத்தை தசம எண்ணா மாத்துறதுக்கு ஜஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணிடுங்க போதும். சோ டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10ஆல அடிச்சா 5.8. அப்ப 100ஆல அடிச்சா 0.58 கிடைக்குமா? அப்ப 8%னா நமக்கு 0.08. அடுத்து 30%னா நமக்கு 0.3 கிடைக்குமா? அடுத்து 120%.
அடுத்து 170 நம்ம அடிச்சோம்னா 1.20 கிடைக்கும். அடுத்து 1.25 நம்ம 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு பார்த்துட்டோம்னா 10 டிவைட் பண்ணா 0.125 ஆகும். 100 டிவைட் பண்ணும்போது 0.0125 ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, அடுத்து ஸோ இதுலயும் நம்ம ஒரு 6 சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6 சம்மை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 7 சம் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அந்த 6 சம்மை பேஸ் பண்ணி இந்த 7 சம்மை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வீடியோ பார்க்கறதால எந்த மாற்றமும் வராது. நீங்க கைப்பட எழுதி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 ஸ்கோர் பண்ற அளவுக்கு ரெடி ஆக முடியும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3%. நம்ம தசம என்ன மாத்துறதுக்கு 100 டிவைட் பண்ணணும். ஸோ 10 டிவைட் பண்ணா 0.3 கிடைக்கும். 100 பண்ணா 0.03 கிடைக்கும். அப்ப 25 நம்ம 100 பண்ணும்போது 2, ஸோ 0.25 கிடைக்கும். அடுத்து 80 நமக்கு 0.80. அடுத்து 67% நமக்கு 0.67. ஸோ நார்மலா டிவைட் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து 17.5 நம்ம 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.175 கிடைக்கும். அடுத்து 135 1.35. அடுத்து 0.5 நம்ம 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.05 ஆகும். 100 பண்ணும்போது 0.005 ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதுல நம்ம ஆல்ரெடி 6 சம், இதுல 7 சம்னு கிட்டத்தட்ட ஒரு 13 சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மொத்த அளவு பார்த்துட்டோம்னா 25. அதுல 1.75 நமக்கு டெசிமல்ல இருக்கு. அப்ப நம்ம அந்த வேல்யூவை 100 மல்டிபிள் பண்ணும்போது 175 கிடைக்குமா? அப்ப மேல 100 மல்டிபிள் பண்ணதுனால கீழையும் 100 மல்டிபிள் பண்ணணும். நமக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க, அப்ப இன்டூ 100. ஓகேவா? ஜஸ்ட் இந்த 100க்கு இந்த 100 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 25 175 அடிச்சா நமக்கு 7%. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து நீல வண்ண நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மொத்தமா 1 2 3 4 பகுதி இருக்கு. 4ல 2 பகுதி நிழல் இருக்கு. அப்போ பாதிக்கு பாதி நிழல் இருக்கு. அப்போ கால்குலேட் பண்ண வேண்டியது இல்லை, 50%. ஏன்னா இன்டூ 100 போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாதிக்கு பாதி நிழல் இருக்கு. அப்போ 50%. ஓகே, அடுத்து அவ்வளவுதான். அடுத்து பயிற்சி கணக்கு. ஓகே, சால்வ் பண்ணலாமா? பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. தசம எண்ணை மாத்தணும்னா என்ன சொல்லியிருக்கோம்? கொடுத்திருக்கக்கூடிய பர்சன்டேஜை 100 டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? டிவைட் பண்ணலாமா? 100 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 0.21 கிடைக்குமா? அடுத்து அதே போல 100 டிவைட் பண்ணா 0.931 கிடைக்குமா? அடுத்து 151 100 டிவைட் பண்ணா 1.51 கிடைக்கும். அடுத்து 65 0.65. அடுத்து 64 அப்படின்னா 100 டிவைட் பண்ணும்போது 0.064 கிடைக்கும். 10 பண்ணா 0.64, 100 பண்ணும்போது 0.064 கிடைக்குமா? அவ்வளவுதான். அடுத்து பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. தசம எண்ணை சதவீதமா மாற்றுறதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவை 100 மல்டிபிள் பண்ணணுமா? 100 மல்டிபிள் பண்ணா 28.2 கிடைக்குமா? பர்சன்டேஜ், அதனால 28.2%. அடுத்து 1.51 கொடுத்திருக்காங்க. அப்ப 100 மல்டிபிள் பண்ணும்போது 151% கிடைக்குமா? ஜஸ்ட் பாயிண்ட கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 1.09% 100 மல்டிபிள் பண்ணா 109% கிடைக்கும். அடுத்து 0.71 100 பண்ணா 71%. அடுத்து 0.858 நம்ம 100 மல்டிபிள் பண்ணும்போது 85.8% கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்து
ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றி எழுதுக. அதாவது 75% நம்ம தசம எண்ண மாத்துறதுக்கு 100 டிவைட் பண்ணணும். அப்ப 100 டிவைட் பண்ணா 7.5. 100 டிவைட் பண்ணும்போது சாரி 0.75 கிடைக்கும். ஏன்னா 10 டிவைட் பண்ணாதான் 7.5, 100 டிவைட் பண்ணும்போது 0.75. அடுத்து ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக சொல்லியிருக்காங்க. சேம் அதே போல 100 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.705. அடுத்து ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக மாத்துக. அப்ப 86% தசமமா மாத்த என்ன பண்ணணும்? 100 டிவைட் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணா 0.86 கிடைக்குமா? அடுத்து ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக. சோ டெசிமல்ல கொடுத்திருக்காங்க, அதை சதவீதமா மாத்தணும். சோ அப்ப சதவீதமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? டெசிமலை 100 மல்டிபிள் பண்ணணும். அப்ப 100 மல்டிபிள் பண்ணா 675. அடுத்து 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எடையுடைய வித்தியாசம் பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 22, அடுத்து 1.34. அப்ப டோட்டலா நமக்கு 1.56 கிடைக்குமா? அப்போ நமக்கு டெசிமல்ல இருக்கு. நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? 100 மல்டிபிள் பண்ணுவோம். 100 மல்டிபிள் பண்ணா 156% கிடைக்குமா? ஏன்னா வித்தியாசத்தை சதவீதமா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1.56 டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு 100 மல்டிபிள் பண்ணும்போது 156% கிடைக்கும். ஓகே, அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. மொத்தமா 1, 2, 3, 4 பகுதி இருக்கு. 4ல ஒரு பகுதி நிழல் இருக்கு. அப்ப பாத்துட்டோம்னா 25%. சோ இன்டூ 100 எல்லாம் போட்டு டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4ல ஒரு பங்கு 25%. அடுத்து 142.5 சதவீதமா தசமமாக மாற்றினால் சொல்லியிருக்காங்க. அதாவது சதவீதம் கொடுத்துட்டாங்க, அதை தசம எண்ணா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 100 டிவைட் பண்ணணும். சோ 100 டிவைட் பண்ணலாமா? சோ 100 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 10 பண்ணா 14.25, 100 பண்ணும்போது 1.425. அடுத்து 0.005 சதவீதமாக மாற்றினாலும் சொல்லியிருக்காங்க. அப்ப டெசிமலை நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு 100 மல்டிபிள் பண்ணணும். 10 பண்ணும்போது நமக்கு 0.05 கிடைக்கும். 100 பண்ணும்போது 0.5 கிடைக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 4.7 சதவீத வடிவம் கேட்டிருக்காங்க. சோ சதவீதம் கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சதவீதம் கால்குலேட் பண்றதுக்கு இன்டூ 100. சோ அப்ப 4.7 நம்ம சதவீதமா கால்குலேட் பண்ணணும். 10 மல்டிபிள் பண்ணா 47, 100 மல்டிபிள் பண்ணா 470. அப்ப ஆப்ஷன் டி. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100% அப்படின்னா 50 மாணவர்கள் அப்படின்னு. அடுத்து 14%னா எத்தனை மாணவர்கள்? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். சோ டிவைட் பண்ணலாமா? 50 100 அடிச்சா 2 டைம், 2 14 அடிச்சா 7. அப்ப 7%. சோ நமக்கு மாணவர்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப 7 பேர். ஓகேவா? ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வருகை புரிந்த மாணவர்கள் கேட்டிருக்காங்க. 14% நமக்கு 7 பேர் அப்படின்னா அதுல
அவங்க வருகை புரியவில்லை. ஓகேவா? சோ அவங்க வரல. அதனால வந்தவங்களுடைய பர்சன்டேஜ் வந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 50ல 7 ஸ்டூடெண்ட் வரலன்னா மீதி 43 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஓகேவா? சோ ஜஸ்ட் இத மட்டும் கவனமா பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. சோ அவங்க 7 ஸ்டூடெண்ட் வரல. அதுல 43 ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல இருக்காங்க. இதனா அகைன் ஒன் டைம் வேணாலும் சால்வ் பண்ணலாம். சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வகுப்புல 50 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுல 14% பேர் வரல. ஓகேவா? அதனால அந்த வகுப்புல வந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 100% அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட். அப்ப 14% எத்தனை ஸ்டூடெண்ட்? சோ 50 அடிச்சா நமக்கு 2 டைம், 2ஆல் அடிச்சா 7 டைம். சோ அப்ப 7 ஸ்டூடெண்ட் அந்த நாள் வரல. அப்ப 50ல நம்ம 7 மைனஸ் பண்ணும்போது 43 ஸ்டூடெண்ட் அந்த நாள் வந்திருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் 43. ஓகே, அடுத்த சம். புகழ்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25க்கு சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்கறாங்க. சோ நமக்கு ஒரு 20% தள்ளுபடி மூலமா, அதாவது டிஸ்கவுண்ட் மூலமா அவங்க ஒரு 25 ருபீஸ் சேமிச்சிருக்காங்க. சோ அதுக்கான அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. நமக்கு 20% அப்படின்னா 25. ஏன்னா அவங்க சேமிப்பு பார்த்துட்டோம்னா 25. அப்ப 20% தள்ளுபடி பண்ணனாலதான் அவங்கனால 25 சேமிக்க முடிஞ்சது. அப்ப 100% எவ்வளவு? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணலாமா? 20ஆல அடிச்சா 5 டைம், 5ஆல 25 மல்டிபிள் பண்ணா 125. அப்ப அந்த பொருளுடைய அசல் விலை 125. அடுத்து 16வது சம். ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப ஒரு உலோக கலவைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 26% தாமிரம் இருக்கு. அப்ப 26 டிவைட் பை 100ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து சோ அவங்க மொத்தமா பார்த்துட்டோம்னா 260 கிராம் தாமிரத்தை பெறணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 260. ஓகே, அடிக்கலாமா? சோ 26ல 260 அடிச்சா 10 டைம். அப்ப 100 10ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 1000. அவ்வளவுதான். சோ அளவு பார்த்துட்டோம்னா 1000 கிராம் தேவை. அடுத்து விகிதங்களை சதவீதமாக கருதுதல். 17வது சம். ஒரு பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப உளுந்து அதுல இருக்கு, 4 பங்கு அரிசியும் அதுல இருக்கு. அப்ப டோட்டலா 5. அடுத்து அவங்க என்ன கேட்காங்கன்னா, மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வேல்யூமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப உளுந்துடைய சதவீதம் பார்த்துட்டோம்னா 1. அப்போ 5ல ஒரு பங்கு எவ்வளவுன்னு பார்த்துட்டோம்னா 20%. அடுத்து 4 பங்குடைய சதவீதம் பார்க்கணும். அப்ப 5ல 4 பங்கு எத்தனை சதவீதம்? சோ 5ஆல அடிச்சா 20, 4ஆல மல்டிபிள் பண்ணா 80. அப்போ உளுந்து பார்த்துட்டோம்னா 20%, அரிசி பார்த்துட்டோம்னா 80%. அவ்வளவுதான்.
ஸோ அவங்க பார்த்துட்டோம் அந்த மாவுல இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை சதவீதமாக குறிக்கவும் சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த மாவுடைய மூலப்பொருள் பார்த்துட்டோம்னா ஒரு பங்கு உளுந்த மாவு, அடுத்து 4 பங்கு அரிசி. அப்ப 2த்தையும் நம்ம தனித்தனியா அதுக்கான பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்து 18. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்துக சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் ரேஷியோ பார்த்துட்டோம்னா நமக்கு 3:6. ஓகேவா? அடுத்து அதுல முதல்ல 1% 1 கொடுத்திருக்காங்களா? அப்ப அதை பர்சன்டேஜா வெளிப்படுத்துறதுக்கு இன்டூ 100. ஸோ அப்ப கால்குலேட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 100 நம்ம 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு 16 2/3 கிடைக்கும். ஸோ இல்லைன்னா நீங்க கால்குலேட் பண்ணணும்னாலும் ஓகே தான். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணலாமா? 2ஆல அடிச்சா நமக்கு 3 டைம், 2ஆல அடிச்சா 50. ஸோ அப்ப டிவைட் பண்ண எத்தனை டைம் கிடைக்கும்? 10 டைம்னா 30, 15னா 45, 16 டைம்னா 48, பேலன்ஸ் 2, அடுத்து 3. அவ்வளவுதான். அடுத்து அடுத்து 2% பார்க்கலாமா? ஏன்னா ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம பேசிக்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம்னா அது இன்னும் டைம் தான் எடுக்கும். ஜஸ்ட் நீங்க அதை ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுங்க, அவ்வளவுதான். ஸோ அடுத்து 2/6 × 100. ஸோ டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 2ஆல 6 அடிச்சா 3, 100 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 33 புள்ளி அப்படி கிடைக்குமா? ஸோ இல்லைன்னா 33 புள்ளி, ஸோ இந்த ரேஞ்சிலேயே எடுத்துக்கலாம். இல்லைன்னா 33 1/3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 3வது பர்சன்டேஜ். ஸோ அப்ப 3/6 × 100. ஸோ 3ஆல அடிச்சா 2, 2ஆல 100 அடிச்சா 50. ஸோ ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல நமக்கு 16 2/3%, அடுத்து 33 1/3%, அடுத்து 50%. அவ்வளவுதான். ஓகே. அடுத்து நமக்கு தள்ளுபடி பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ ரொம்பவுமே ஈஸி தான். அடுத்து ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90லிருந்து 50ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 90 ரூபாயில இருந்து 50 கம்மியாக இருக்கு. அப்ப அந்த கம்மியானதுக்கான சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 90ங்கிறது நமக்கு 100% அப்படின்னா கம்மியானது பார்த்துட்டோம்னா 90ல இருந்து 50, அப்ப 40. 40ங்கிறது எத்தனை சதவீதம்? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து அடுத்து 400/9. ஏன்னா பொதுவான என்னால் டிவைட் பண்ண முடியாது, அதனால 400/9ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ சால்வ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 4 டைம்னா 36, அடுத்து பேலன்ஸ் 4, அப்ப மறுபடியும் 4 டைம்னா 36, பேலன்ஸ் 4, அடுத்து 9. ஸோ அப்ப 44 4/9%. இதை நீங்க நார்மலா டிவைட் பண்ணாலும் ஓகே தான். அடுத்து ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5 வருஷத்துல 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ 5 லட்சத்துல இருந்து 8 லட்சம், அப்ப இன்க்ரீஸ் ஆனது பார்த்துட்டோம்னா 3 லட்சம் இன்டூ பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 100. 5ஆல டிவைட் பண்ண 20, 3ஆல 20 மல்டிபிள் பண்ணா 60%. அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க இங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க போதும். அடுத்து ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரிலிருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 35ல இருந்து 50 லிட்டர் அதிகரிக்குது. அப்போ 35ல இருந்து 50 லிட்டர் அதிகரிக்கும் போது எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 15 லிட்டர். அப்ப சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப இன்டூ 100. ஸோ சால்வ் பண்ணலாமா? 5ஆல அடிச்சா நமக்கு 3 டைம், இங்க 5ஆல அடிச்சா 7 டைம். அப்போ 300/7ன்னு வருமா? ஏன்னா பொதுவான என்னால டிவைட் பண்ண முடியாது. அப்போ 300/7. ஸோ அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? சரி, டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 3 24, 4 28, அடுத்து பேலன்ஸ் 2, அப்ப 2 டைம்னா 14, 42, அப்போ 6 7.
ஸோ அப்ப 42 6/7%. ஸோ ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. அடுத்து அடுத்து 21. ஒரு கடைக்காரர் நாற்காலியை 375க்கு வாங்கி 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 375ல இருந்து 25 ரூபாய் சேர்த்து விற்பனை பண்றாங்க. அதுக்கான லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 375ல இருந்து 25 ரூபாய் சேர்த்து விற்பனை பண்றாங்க. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணலாமா? 25ஆல அடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 4 டைம்னா 100, அப்போ 12 டைம்னா 300, 13 டைம். அப்போ 13ஆல 300 டிவைட் பண்ணணுமா? ஸோ 13ஆல டிவைட் பண்ண எத்தனை டைம் கிடைக்கும்? 7 டைம்னா 70, 21, 91 கிடைக்கும். அடுத்து 91னா பேலன்ஸ் 9, அவ்வளவுதான். ஸோ அப்ப 7 9/13. இல்ல இந்த மெத்தட் மட்டும்தானு கேட்டா கிடையாது. இன்னொரு மெத்தட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம். நமக்கு 375ங்கிறது 100% அப்படின்னா 25ங்கிறது எத்தனை சதவீதம்? ஸோ இந்த ஆர்டர்லயும் சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும். கிராஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். சால்வ் பண்ணலாமா? ஜஸ்ட் 25ஆல அடிச்சா சேம் அதே தான் 13. அப்ப 13ஆல 100 டிவைட் பண்ணணும். ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ ஆன்சர் 7 9/13%. அடுத்து ஒரு சட்டை ரூபாய் 110க்கு வாங்கப்பட்டு 90க்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 110 ரூபாய்க்கு வாங்கி அதை 90க்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்ப பாத்துட்டோம்னா 20 rupees லாஸ். அதுக்கான சதவீதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பாத்துடலாமா? அப்ப 110ங்கிறது 100% அப்படின்னா 70 ரூபாய்ங்கிறது எத்தனை சதவீதம்? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து அடிக்க முடியுமான்னு பார்த்தா அடிக்க முடியாது. அப்ப மல்டிபிள் பண்ண நமக்கு 10ஆல 70 மல்டிபிள் பண்ண 200 டிவைட் பை 11. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண எவ்வளவு டைம் கிடைக்கும்? 10 டைம்னா 110, அடுத்து ஒரு 8 டைம்னா நமக்கு 110, அடுத்து ஒரு 88, 198 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்ப 18 2/11%. அவ்வளவுதான். அடுத்து ஒரு பொருளை ரூபாய் 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க கொஸ்டினே தப்பு. ஏன்னா ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்கினதா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடக்க விலை எதுக்கு கேட்டாங்கன்னு தான் தெரியல. இந்த இடத்துல அடக்க விலை வந்திருக்க கூடாது, விற்ற விலை வந்திருக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு கொடுத்திருக்கணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல கொஸ்டின் தப்பா தான் இருக்கு. அதனால 2 கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். முதல்ல நம்ம அடக்க விலை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது அடக்க விலை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஒரு பொருள்ல 200 ரூபாய்க்கு 4% நட்டத்திற்கு விற்கப்படுது. அதோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 4% நட்டத்துக்கு 200 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதோடைய அடக்க விலை என்னன்னு பார்க்கலாம். சோ முதல்ல அடக்க விலை சால்வ் பண்ணலாம். சோ நமக்கு 100% அப்படின்னா சோ 200. அடுத்து 4% நட்டம் இல்லையா? சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சோ அப்போ ஆன்சர் பார்த்துட்டோம்னா இந்த ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சலாம். அடுத்து 4ஆல 2 மல்டிபிள் பண்ணா 8. அப்ப அந்த பொருளுடைய 4% நட்டம் பார்த்துட்டோம்னா 8 ரூபா. அப்போ 200 ரூபாய் கூட 8 ஆட் பண்ணும்போது 208. அப்ப அந்த பொருளுடைய அடக்க விலை பார்த்துட்டோம்னா 208. ஓகேவா? அடுத்து சோ இப்ப விற்ற விலை பேஸ் பண்ணி பார்க்கலாம். விற்ற விலை பேஸ் பண்ணினா எப்படின்னா, இப்ப ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்கி அதை 4% நட்டத்துக்கு விற்கப்படும் போது அந்த பொருளுடைய விற்ற விலை என்னன்னு பார்க்கலாம். சேம் அதே போலதான். ஜஸ்ட் 8 ரூபாயை நீங்க 200 ரூபாயில மைனஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ எப்பவும் போல 100%ங்கிறது 200. அப்ப 4% நட்டத்துக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க.
ஸோ ஜஸ்ட் இதை அடிச்சுட்டு இதை அடிச்சா 8 தான். ஸோ அப்போ 200 ரூபாங்கிறது நமக்கு அடக்க விலை. அதை 4% நட்டத்துக்கு விற்கப்படும் போது 192. ஏன்னா 200ல 8 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 192 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்பனை பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து. ஸோ அடுத்த ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் தான். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து. ஓகே, போதும். நம்ம அடுத்த வீடியோல பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம். ஏன்னா பயிற்சி கணக்குகள் சால்வ் பண்ணோம்னா ஜஸ்ட் 1 hour கூட ஆகலாம். அதனால இப்ப அதை நம்ம பார்க்காம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்ஸையும் ஒன் டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த டைம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு பயிற்சி கணக்கையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஆன்சர் அப்டேட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான்.